ஏய், தொண்டை சரியில்லை நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். இல்லைங்க, வயிறு வலிக்குதுங்க, அதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரிந்தா, இது சாப்பிட்டு சரியா போகும். போங்க, எப்போ பார்த்தாலும் முருங்கீரை முருங்கான்ட்டு. ஏய், மரம் உடச்சி போட்டுருந்தாங்கடி, வர வழியில பார்த்தேன். முருங்கை ரொம்ப பிடிக்கும்ல, அதான் எடுத்து வந்தேன். உங்களுக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காது. இது வேணா அது வேணான்னு சொன்னா அப்புறம் எப்படி குழந்தை நிற்கும்? ஆமா, இது மட்டும் சாப்பிட்டா மட்டும் உட்காந்து நின்றுமா? 10 வருஷம் ஆச்சு, இன்னும் அப்படியே தான் இருக்கிறேன். ஒரு ஜோசியக்கார் சொன்னாரு, நம்ம பெரிய பாளைய தொழிலில் போய் தொட்டில் கட்டினா நம்மளும் வீட்டில் தொட்டில் கட்டலான்னு சொல்லிட்டு பெரிய பாளையம் கோயிலுக்குன்னு போங்க. ஏய், காலையில இருந்து கடையில நாயா பேயா கஷ்டப்படுறேன். என்ன அறவடியா ஆட்டோமேட்டிக்கா குழந்தை தொட்டில் பிறக்கும். அவன் சொன்னா இவன் சொன்னான்னு கேட்கறேன். புருஷன் சொல்ற கேள்வி மூஞ்சி புருஷனை புரிஞ்சுக்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா குழந்தை பிறக்க போகுது.